நேத்து கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ ஐஏஎம் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பார்த்திருந்தோம். அப்ப அந்த ஐஏஎம் அப்படின்ற சர்வீஸ் எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்ப செக்யூரிட்டி அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? இப்ப நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். அப்ப நம்ம ஆஃபீஸ்க்கு வெளிய யார் இருக்கா? ஒரு செக்யூரிட்டி ஒரு பெர்சன் இருப்பாரு. அவரோட வேலை என்ன? இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி மட்டும் தான் உள்ள போணும். அப்படின்றத அவர் பார்ப்பாரு. அப்ப நீங்க சொல்லுங்க. எப்படி அவரு வந்து இந்த ஆஃபீஸ்ல அவங்க எம்ப்ளாயியா? இல்லையா? அப்படின்றத எப்படி அவர் டிசைட் பண்ணுவாரு? ஒரு செக்யூரிட்டி. ஐடி வச்சு. கண்டிப்பா என்ன இருக்கும்? அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ஐடி இருக்கும். அத் அந்த ஐடிக்குன்ட்டு ஒரு கார்டு குடுப்பாங்க. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடென்டிட்டி கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டு இல்ல அந்த டேக் போட்டிருந்தா அந்த எம்ப்ளாயிய வந்து செக்யூரிட்டி உள்ள அனுப்புவாரு. இப்ப அதே மாரி தான் AWS கிளவுட் இருக்குல்ல. AWS கிளவுட நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் அக்கவுண்ட். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அக்கவுண்ட் வழியா நம்ம வந்து கிளவுட்ல இருக்க எல்லா சர்வீஸுமே ஆக்சஸ் பண்றோம். அப்ப இந்த அக்கவுண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் மாரி வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆஃபீஸுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல. அந்த செக்யூரிட்டி தான் ஐஏஎம். அப்ப இந்த அக்கவுண்ட்டுக்குள்ள யாராச்சும் ஒரு யூசர் உள்ள போகணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்? இந்த ஐஏஎம் வழியா தான் உள்ள போய் ஆகணும். அப்ப ஐஏஎம் ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஎம்ல நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் கிரியேட் யூசர். அந்த யூசருக்கு நம்ம என்ன செட் பண்ணலாம்? வி கேன் செட் பாஸ்வேர்ட். அது மட்டும் இல்லாம, உள்ள போய் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கேட்பாங்கல்ல. இப்ப செக்யூரிட்டி இன்கேஸ் நம்ம உள்ள போறோம்னு வைங்களேன் புதுசா. அப்ப கேட்பாங்க. நீங்க யார பார்க்கணும்? எதுக்காக போறீங்க? அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வேலிடேட் பண்றாங்க. நீ யாரு? ஓகே நீ உள்ள போணும். நீ யாரு? நீ யார பார்க்கணும்? தட் இஸ் த பெர்மிஷன். அப்ப இந்த 3 விஷயங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்டிப்பா கவர்ன் பண்ணுவாங்க. சார் நீங்க வந்து ஏ பிளாக்ல ஒர்க் பண்றீங்க. நீங்க ஏ பிளாக் மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. சார் நீங்க பி பிளாக்ல ஒர்க் பண்றீங்க. அங்க மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. நீங்க ஏ பிளாக் போ முடியாது. இப்படிலாம் சில கம்பெனில இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஸோ அப்ப ஐஏஎம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் லெவல் செக்யூரிட்டிய மேனேஜ் பண்ற ஒரு சர்வீஸ். ரொம்ப பேசிக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐஏஎம். ஸோ அப்ப நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல சொன்ன மாரி, நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். யூசர் கிரியேஷன். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். குரூப் கிரியேஷன் பார்த்தது. தென் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது பெர்மிஷன் ஆர் பாலிசி. அத பத்தி பார்க்க போறோம். தென் நம்ம ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. ஸோ இந்த 4 டாபிக் தான் ஐஏஎம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. ஆல்ரெடி நம்ம பெர்மிஷன் பத்தி பார்த்திருந்தோம். நான் என்ன பண்ணேன் லாஸ்ட் கிளாஸ்ல? சொல்ல முடியுமா யாராச்சும்? லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 யூசர் கிரியேட் பண்ணேன். 2 யூசர் கிரியேட் பண்ணேன். ஒரு யூசருக்கு EC2 பெர்மிஷன் குடுத்தேன். இன்னொரு யூசருக்கு S3 ஓட பெர்மிஷன் குடுத்திருந்தேன். 2த்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கிளியரா காட்டியிருந்தேன். அதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அந்த யூசர் கிரியேட் பண்ணது, அப்புறம் அவனுக்கு நான் பெர்மிஷன் குடுத்தது. அதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல அத எனக்கு கேட்கணுமா? இல்ல நோ சார். எனி நோ, நோ. கொஸ்டின்ஸ்? தயா உங்களுக்கு கிளியர்ல தயா? கிளியர்ண்ணா. பிரச்சனை இல்லையே அதுல? அதுல கிரியேட் பண்ணி பிரச்சனை. பாத்தீங்களா? பார்த்தேண்ணா. ஓகே. அது ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா தானே இருந்துச்சு. சரி. அந்த யூசர் கிரியேட் பண்ணி நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தேண்ணா. சரி. அப்போ ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன். ஓகே. அவர ரூட் யூசரா லாகின் பண்ணுவீங்களா? இல்ல ஐஎம் யூசரா லாகின் பண்ணுவீங்களா? என்னன்னா ரூட் யூசர்ண்ணா. நான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு ஐஏஎம்ல ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க. ஓகேண்ணா. அவரை வந்து ரூட் யூசரா லாகின் பண்ணுவீங்களா? இல்ல ஐஎம் யூசரா லாகின் பண்ணுவீங்களா? ஐஏஎம் யூசர் தானே லாகின் பண்ணுவோம். ஏன்னா ரூட் யூசர்ல இருந்து ஐஏஎம் யூசருக்கு தானே பர்மிஷனே கொடுக்குறோம். கரெக்டா இது?
அப்ப யாரு ரூட் யூசரா லாகின் பண்ணுவா? அட்மின். அட்மின். கரெக்ட். அட்மின். ஆமா. அப்ப அட்மின் தான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு யூசருக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணுவாரு. இப்ப நாளைக்கு நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம அட்மினா இருப்போமா அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியை மேனேஜ் பண்றதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும். அந்த டீமோட வேலை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி யூசர் கிரியேஷன், குரூப் கிரியேஷன், பெர்மிஷன் கொடுக்கறதுல அவங்க தான் பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம எதுக்காக இதெல்லாம் கத்துக்கிறோம்? பிகாஸ் இன் சம் கேசஸ் யூ மைட் பி ஒர்க்கிங் வித் ஐஏஎம். அப்ப அந்த சினாரியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியாம இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நம்ம இதை பாக்குறோம் பிரைமரியா. ஓகே, இந்த யூசரும் குரூப் கிரியேஷனும். ஆனா இதுக்கப்புறம் பார்க்க போற இந்த பெர்மிஷன் பாலிசிலாம் இருக்குல்ல, இது நமக்கு ரொம்ப முக்கியம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்ன்றத யூ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டுமே முக்கியம் நமக்கு. ஏன்னா இந்த பர்மிஷன் ஆர் பாலிசி இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ரூல். ஓகே, என்ன கைண்ட் ஆஃப் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம். we can create our own policy. ஓகே, ஸோ பாலிசியில 2 டைப்ஸ் இருக்கு. மொதல் டைப் என்ன பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஓட பாலிசி. நான் நேற்று கிளாஸ்ல காட்டியிருந்தேன்ல, மொத்தம் ஒரு 1340 பாலிசி அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிரியேட் பண்ற பாலிசி கஸ்டமர் மேனேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாலிசியில 2 டைப் இருக்கு. ஏடபிள்யூஎஸ் கொடுக்குறான் அப்படின்னா அது ஏடபிள்யூஎஸ் பாலிசி. நம்ம கிரியேட் பண்றோம்னா அது என்னது? கஸ்டமர் மேனேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இது கேட்பாங்க இன்டர்வியூல. வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்? இல்ல வாட் ஆர் பாலிசி அண்ட் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பாலிசி தட் ஆர் அவைலபிள் வித் ஏடபிள்யூஎஸ். அப்போ ஒன்னு அவனே கிரியேட் பண்ணி கொடுக்கறது, ஒன்னொன்னு கஸ்டமர் மேனேஜ் பண்றது. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது 2-3 வாட்டி நான் ஹைலைட் பண்ணுவேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமைஸ்ட் பாலிசி பத்தி பார்க்க போறோம். ஸோ எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த கொஸ்டின்ஸ் தரேன்ல அதை நோட் பண்ணிட்டு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஐஏஎம்ல இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாமே வந்து டாஸ்க் ஆகட்டும், அதெல்லாமே குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர். ஸோ டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஏன்னா நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் ஆகும், அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாலிசி கிரியேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் why do we create policy? Why we need policy? அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, அந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு கிளாத் எடுத்து தைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பொங்கல் வருது, யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஒரு துணி எடுத்து தைக்கிறோம்னு வைங்க, ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ரெடிமேட் ட்ரெஸ்ல ஃபிட்டிங் எடுத்து தைச்சா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. டிஃபரண்ட் ஆகும். கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓகே ரிஜிடா இருக்கும். ரிஜிடா இருக்கும்னா அவன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பெர்மிஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்ப அது என்ன மாதிரி பெர்மிஷன்ஸா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எது வேணா கிரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி பெர்மிஷன் வேணா கிரியேட் பண்ணலாம். நான் முதல் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன்ல, என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி சில வார்த்தைகள் டேக் நேம்லாம் இல்லாம கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம ரூல் செட் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேக் நேம் இருக்கணும் அப்படிலாம் கூட செட் பண்ணலாம். we can set lot of policies. ஸோ அப்போ அதை எப்படி செட் பண்றது நம்ம பார்க்கலாம். how to set up a customized policy. So let's check this out.
AWS லாகின். நம்ம பாக்குற எல்லா விஷயத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சோம்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். Sign into the console. ஸோ S3 பொறுத்த வரைக்குமே எல்லாமே தியரி தான். நீங்க வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாராச்சும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க குரூப்ல. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார். IAM இருக்கா, IAM இருக்கா, நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். IAM ஓகே. ஸோ இப்போ டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை யூசர் இருக்காங்க? 2 யூசர் இருக்காங்க, குரு, ஜனா, 2 யூசர் இருக்காங்க. இப்ப நம்ம செட்டப் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி. இப்போ ஒரு வாட்டி நான் வேலிடேட் பண்ணிடுறேன். இந்த ஜனா இருக்கார்ல, அவருக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? வாட் லெவல் ஆஃப் பெர்மிஷன் இஸ் ஜனா ஹேவிங்? நீங்க S3 S3 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எஸ், அவர் சொன்ன மாதிரி S3 தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாக்கு S3யோட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஆக்சஸ் மீனிங் என்னது? S3ல போய் அவரால் என்ன வேணா பண்ண முடியும். பக்கெட்டை கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், இல்ல அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே உள்ள போயிட்டு அவர் வேற அக்கௌண்ட் கூட மாத்திக்க முடியும். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பக்கெட்டை டெலீட் பண்ணிட்டார். ஸோ இது மிகப்பெரிய எஸ்கலேஷன் ஆயிடுச்சு கிளைண்ட் சைட்ல. அப்போ கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தனவா நீங்க வேலையை விட்டு எடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நல்ல ரிசோர்ஸ், ஸோ நான் ஹோல்ட் பண்றேன், வேணா அவருக்கான பெர்மிஷன்ஸை நான் மாடிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். லைக் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷனை வந்து ரிவோக் பண்ணிட்டு I'm going to provide him a limited access. என்னது? Limited access. Not a complete access. I'm going to give him a limited access. அப்ப இந்த limited accessக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I need to create a policy based on my requirement. அவ்வளவுதான். அது பாலிசி இஸ் நத்திங் பட் ரூல். நீ இப்படிதான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ரூல் தான் பாலிசி. அப்ப அது எங்க இருக்கு? இங்கேயே இருக்கு பாருங்க, பாலிசிஸ். அப்ப பாலிசில கிரியேட் பாலிசி. நம்ம IAM அப்படின்றது லேட்டராகவும் சில கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் ஒன். நம்ம இப்போ பேசிக்ஸ்லாம் கத்துக்கிட்டு நம்ம அடுத்த சர்வீஸ்க்கு மூவ் பண்ண போறோம். ஓகே, அதனால இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். எது தேவையோ அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லேட்டரா போகும்போது இன்னும் நம்ம கம்ப்ளீட்டா பண்ணலாம். சரியா? இப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாலிசி எடிட்டார்ன்னு இருக்கு. நம்ம விஷுவலாவும் போலாம், தேவைப்பட்டா நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சில JSON ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. டிஃபால்ட்டா அவன் எழுதி வச்சிருப்பான், செட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பான் கம்பெனில. அதுல பாலிசி நேம் போட்டே அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பான். நீங்க எதர் இந்த மாதிரி கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்ல ஜேசான்ல ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்க கம்பெனில இருக்க அந்த பாலிசி டாக்குமெண்ட் வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி சில வார்த்தைகள் மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஸோ ரெண்டுமே நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், we are very comfortable with graphical user interface, அதனால விஷுவல் செட் பண்றேன். நீங்க அதே மாதிரி இப்போ கோடிங் எல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வைங்களேன் இன்டர்வியூல, நீங்க என்ன சொல்லலாம், I can able to manage, I've not done the complete programming or scripting. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே. ஓகே, இப்போ நான் உள்ள போறேன். இப்போ நான் எதுக்கு பாலிசி கிரியேட் பண்ண போறேன்? ஃபார் பிச் S3. அப்ப S3ல ஆக்ஷன்ஸ் அலௌடு அப்படின்னு கொடுக்குறான் பாருங்க. அப்ப என்ன ஆக்ஷன்ஸ்லாம் அலௌடு? நம்ம S3 பக்கெட்டை லிஸ்ட் பண்ண முடியும், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ரீட் பண்ண முடியும், அதை ரைட் பண்ண முடியும், வேற பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டேகிங் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் பண்ண போறேன் பக்கெட்டை. அதாவது எத்தனை பக்கெட் இருக்குன்னு அவர் பார்க்கணும். I'm going to allow the list action.
அப்ப லிஸ்ட் ஆக்ஷன் எப்படி அலோவ் பண்றது? இங்க லிஸ்ட்னு வார்த்தை இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள எத்தனை பாலிசி இருக்கு பாருங்க. திரும்ப உள்ள how many policies are there? 16 பாலிசி 16 இருக்கு. அப்ப இதுல எதை செலக்ட் பண்றது? எனக்கு பக்கெட்டை மட்டும் பார்க்கணும். லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட் பக்கெட் இருக்கு. வேற என்ன இருக்கு? லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ். ஆல் மை பக்கெட்ஸ். மத்தபடி வேற எதுவுமே மேட்ச் ஆகுற மாதிரி இல்ல. இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது கரெக்டா இது கரெக்டா? அப்ப இன்ஃபோன் கொடுக்குறேன். கிராண்ட் பர்மிஷன் டு லிஸ்ட் சம் ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த S3 பக்கெட். அப்ப இது என்ன லிஸ்ட் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் லிஸ்ட் பண்ணிருக்கு. அப்ப இது கரெக்டா இருக்குமா நம்ம கேஸ்க்கு? இல்ல ப்ரோ. சார் நமக்கு எது கரெக்டா இருக்கும்ன்றா இது செக் பண்ணலாம். கிராண்ட் பர்மிஷன் டு லிஸ்ட் ஆல் த பக்கெட்ஸ் ஓன் பை த அத்தன்டிகேட் சென்டர். அப்ப இது கரெக்டா இருக்கும். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ் சார். வேற பெர்மிஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி you can also add other permissions. அதுக்கு அடுத்து லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ் இருக்கா, இல்ல எல்லாமே வேணாம் பர்டிகுலர் ரிசோர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பேர்ல இருக்கிற பக்கெட்டை மட்டும் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நேம்ல இருக்கிற பக்கெட் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம ரூல் செட் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் நம்ம செட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், விஷுவலுக்கு பதிலா JSON யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பானுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can use ChatGPT கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ guys, ஒரே நிமிஷம், 1 second, hold on. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூல் என்ன ரூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் பக்கெட் மட்டும் பண்ணோம். கீழே போறேன். நெக்ஸ்ட் பாலிசி நேம் லிஸ்ட் பக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சர்வீஸ் S3 கிரியேட் பாலிசி. இப்போ நான் ரூல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரூலை நான் யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஒரு யூசருக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஜனாக்கு நான் போறேன். ஜனாக்கு ஏற்கனவே என்ன ஆக்சஸ் இருக்குன்னா ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஒரு யூசருக்கு ஒரு பர்மிஷனை ஆட் பண்றது எப்படி, ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ திரும்ப அவருக்கு ஒரு புது பர்மிஷன் ஆட் பண்ண போறேன். ஆட் பெர்மிஷன். ஓகே, இது கீழே அட்டாச் பாலிசி டைரக்ட்லி. இங்க பாத்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கா, ஃபில்டர் பை டைப்ஸ். என்ன டைப்ஸ்லாம் இருக்கு, AWS மேனேஜ்டு, கஸ்டமர் மேனேஜ்டு இருக்கா, இதான் டைப்ஸ். இப்ப AWS மேனேஜ்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்கும். இப்ப நான் என்னோடது தேடுறேன், லிஸ்ட் பக்கெட் எந்த பாத்தீங்களா, கஸ்டமர் மேனேஜர் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் பெர்மிஷன். இப்ப ஜனாக்கு ஒரு புது பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அது நான் கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. ஓகே, இப்ப லாகின் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஜனாவை. குருவா இது,
ஜனா பாஸ்வேர்டு என்னது? ஜனா உங்களுக்கு செட் பண்ண நானு ஜனா @123 தானே? எஸ்ண்ணா. இப்ப நான் S3 போறேன். பக்கெட் எல்லாம் பார்க்க முடியுதா ஜனாவால? ஆனா பக்கெட்டுக்குள்ள போனா நமக்கு என்ன ஷோ பண்ணாது? ஒரு நிமிஷம், ஒன்னு அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா காட்டக்கூடாது, ஷோ பண்ணிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். அதானே செலக்ட் பண்ணேன். எஸ். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு நினைக்கிறேன் நானு. So list bucket policy. Okay. List bucket
கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கானுன்னு நினைக்கிறேன் அந்த பெர்மிஷன் லெவல்ஸை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது ஃபீச்சர். இந்த டைரக்டரி பக்கெட்டு, டேபிள் பக்கெட்டு, ஆக்சஸ் கிராண்ட்ஸு இதெல்லாமே வந்து இதில் கொஞ்சம் புதுசாக இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக. ஓகே, ஏன்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அவன் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன் காட்டுது பாருங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டை லிஸ்ட் மட்டும் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுமே நமக்கு ஷோ பண்ணிடுது. சரி கைஸ், ஸோ இது நான் பார்க்குறேன் என்னன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன்ஸ் இங்கே போய் நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணோம்னா வெறும் அந்த ஆப்ஜெக்டை மட்டும், அந்த பக்கெட்டை மட்டும் தான் ஷோ பண்ணுமே தவிர அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்டை அது ஷோ பண்ணாது. ஓகே, ஸோ பெர்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே நிறைய கஸ்டமைசேஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க இன்டர்வியூல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடா. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் இருக்குல்ல, நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 500 சர்வர் இருக்கு. ஓகேவா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 சர்வர் வந்து டெவ்ன்ற ஒரு டேக் இருக்கு. ஓகேவா, ஒரு 100 சர்வர் வந்து நமக்கு டெஸ்ட்ன்ற ஒரு டேக் இருக்கு. நேற்று கிளாஸ்ல நான் சொன்னேன்ல டெவ், டெஸ்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிலாம் இருக்கும்ட்டு. ஒரு 150 சர்வர் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் இந்த மாதிரி இருக்கு. இப்ப தயாக்கும் ஜனாக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த டெவ் சர்வர்ல ஆக்சஸ் கொடுக்கணும். குருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம பழனிக்கும் டெஸ்ட் சர்வர்ல ஆக்சஸ் கொடுக்கணும். அண்ட் தென் தயாக்கும் பழனிக்கும் ப்ரொடக்ஷன் சர்வர்ல ஆக்சஸ் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஐஏஎம்ல பாலிசிஸ் கிரியேட் பண்ணி அதை ஒரு யூசருக்கு அட்டாச் பண்ண முடியும். புரியுதா? இந்த மாதிரி கேள்வி கேட்பான் இன்டர்வியூல. என்கிட்ட ஒரு 250 டெவ் சர்வர் இருக்கு, அது இவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்கணும். எஸ், we can able to create a customized policy for EC2 service and we can attach the policy to the user. அவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஐஏஎம் பொறுத்த வரைக்கும். டவுட்ஸ் எதனா இருக்கா இதுல பாலிசி கிரியேஷன்ல? நான் பார்க்குறேன் என்ன இஷ்யூ அப்படின்றத பார்த்துட்டு தென் ஐ ஒர்க். ஏன்னா போன கிளாஸஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த அளவுக்கு டைரக்டரி பக்கெட், ஏன்னா அசூர்ல இருக்கு பால்ப் ஸ்டோரேஜ், டேபிள், கியூஸ். நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துடும். இவன் அந்த மாதிரி கொண்டு வர பாக்குறான்னு நினைக்கிறேன். பாருங்க, டேபிள் பக்கெட்னு வச்சிருக்கான், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கான். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் இது என்னன்ட்டு. ஓகே, அப்படிலாம் நம்ம சிலபஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இதுல லேட்டரா. ஓகே ஓகேவா, இப்ப காட்டுறான் பாருங்க, insufficient permission to list the object. இது மட்டும் காட்டுது. இது மைட் பி, இது கம்ப்ளீட்டா நான் பப்ளிக் வச்சதால இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பெர்மிஷன்ஸ் சொல்ல பாருங்க, you don't have insufficient permission to view the public. அதாவது என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து என்ன பண்ணல, பிரைவேட்டா வைக்கல. பிரைவேட்டா வைக்கிறது எல்லாமே என்ன சொல்லுது, பெர்மிஷன் இல்லைன்னு வருது. ஸோ அந்த பப்ளிக்கா வச்சிருக்கேன்ல அது மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணுது, லிஸ்ட் அவுட் ஆயிடுது. இங்க யார் வேணாலும் பார்க்கலாம்னு வச்சிருக்கேன்ல அது மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஓகே தான் இது. இந்த பாருங்க, இந்த பக்கெட்டுக்குள்ள நான் போறேன், இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன் சொல்லி ஷோ பண்ணுது சிம்பிளா. பட் இந்த பக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ணேன்ல, அதனால வந்து ஆப்ஜெக்ட் எல்லாமே பப்ளிக்கா வச்சிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஷோ பண்ணுது. இப்போ அது பப்ளிக்ல இருந்து நம்ம பிரைவேட் மாத்தினா தான் ஷோ ஆகாது, அப்புறம் காட்டாது. ஆமா, ஷோ ஆகாது. ஓகே ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அதுக்கு அடுத்து பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைலி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்.
அது என்னது? அது ரோல்ஸ். இப்ப ரோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் தான் நமக்கு வந்து ரோல். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இது வந்து AWS கிளவுட்னு எடுத்துக்கலாம், இல்ல டேட்டா சென்டர். இந்த பெரிய ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதான் டேட்டா சென்டர். இதுக்குள்ள நான் ஒரு EC2 சர்வர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு S3 பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா EC2. ஓகே, இது வந்து S3 பக்கெட். பக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? You can keep inside the bucket objects. என்ன ஆப்ஜெக்ட் வைக்கலாம்? என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணா வைக்கலாம். ஓகே, இப்ப எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த EC2 சர்வர் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு EBS வால்யூம் வச்சிருக்கேன். அது 90% ஆக போகுது. அப்ப எனக்கு EBS வால்யூம் 90% ஆக போகுதுன்னா என்னோட சர்வர் எப்படி ஒர்க் ஆகும்? ஃபாஸ்டா ஒர்க் ஆகுமா, இல்ல கொஞ்சம் லேட்டன்சி லேகா இருக்குமா? ஸ்டோரேஜ் அதிகமாயிடுச்சுன்னா போன் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்? ஸ்லோ ஆயிடும். கிளிச் ஆகுமா? ஓகே, அப்ப சர்வர் லேக் ஆகுதுன்னா அந்த சர்வருக்குள்ள ஓடிட்டு இருக்க அப்ளிகேஷன் என்ன ஆகும்? லேக் ஆகும் சார். அதுவும் லேக் ஆகும். அப்ப அப்ளிகேஷன் சரியா ஒர்க் ஆகலனா அந்த எண்ட் யூசர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றான்ல, அது அவனுக்கு எப்படி இருக்கும்? how he will feel? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. நான் ஃபாஸ்டா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப கிளிச்சியா இருக்கும், லேட்டன்சியா இருக்கும். அவனுக்கு வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது நல்லாவே இருக்காது. அப்ப அவன் என்ன பண்ண மாட்டான்? அடுத்த வாட்டி இந்த அப்ளிகேஷன் போய் யூஸ் பண்ணாலே அது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். அப்ப இதெல்லாம் யார் பாத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் பாத்துக்கணும். அப்போ ஒரு சர்வர்ல வால்யூம் நமக்கு வந்து அதிகமா ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா we take backup. கரெக்டா? நம்ம போன்லயே வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பேக்கப் எடுத்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் என் சர்வர்ல நிறைய வால்யூம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதை நான் பேக்கப் எடுப்பேன். ஸோ பேக்கப் எடுத்து எங்க வைக்கலாம்? திரும்ப ஒரு EBS வால்யூம்ல வைக்கலாமா? காஸ்ட் என்ன ஆகும்? அப்ப பேக்கப் எல்லாமே நம்ம தாராளமா S3க்கு மூவ் பண்ணலாம். S3ல மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம S3ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்ன ஃபீச்சர் இருக்கு? லைஃப் சைக்கிள். அப்ப நம்ம சர்வரோட பேக்கப்லாம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ண முடியும் S3ல. அப்ப நீங்க என்ன சொன்னா, நான் வந்து சர்வரை பேக்கப் எடுத்திருக்கேன், பேக்கப் எடுத்து S3க்கு மூவ் பண்ணி லைஃப் சைக்கிள் செட் பண்ணியிருக்கேன். அப்ப லைஃப் சைக்கிள் என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல ரொட்டேட் பண்ணும். இப்ப அது வழியா நீ என்ன அச்சீவ் பண்ண போற? காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம். அப்ப ஸ்டாண்டர்டுக்கு ஒரு காஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு ஒரு காஸ்ட், அதுக்கடுத்து ஒன் ஜோனுக்கு ஒரு காஸ்ட், ரெடியூஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல், கிளேசியர் டீப் ஆர்கைவ் அப்படிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ஆப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் பண்ண முடியும் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணி. இதை நான் சொல்லியிருப்பேன் S3 கிளாஸ்ல. இதான் யூஸ் கேஸ் ஆக்சுவலா. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வர்ல ஓடக்கூடிய அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது. அப்ப இஷ்யூ எப்போ கிரியேட் ஆகும்? ஒன்னு CPU இல்ல மெமரி, இந்த மாதிரி இஷ்யூஸ் அடிக்கடிக்கு வரும். அதை தாண்டி இந்த சர்வர்ல இருக்கிற வால்யூம் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேக்கப்பை நம்ம S3ல வைக்கலாம். எதுக்காக S3ல வைக்கிறோம்? அகைன் காஸ்ட். இதுக்கு மேல ஒரு சர்வீஸும் ஒண்ணு கூட இன்டர்லிங்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். இங்க இருக்கிற டேட்டா நான் இங்க மூவ் பண்ண போறேன் S3க்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.
இப்ப பை டிஃபால்ட்டா என்னன்னா ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டான். EC2 போயிட்டு S3 போய் டைரக்டாலாம் பேச முடியாது. ஓகே, ஏன்னா இந்த S3 பக்கெட்டுக்குன்ட்டு சில பெர்மிஷன்ஸ்லாம் தேவை. ஓகே, என்ன பெர்மிஷன்ஸ்? we need some policy. ஓகே, அப்ப நம்ம பாலிசி பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் பக்கெட் என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ண முடியும். இப்ப யாரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ண நினைக்கிறா? EC2 சர்வர் S3க்கு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ண நினைக்குது. this should happen automatically without any human intervention. நான் ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிருப்பேன். ஸ்கிரிப்ட் பிரகாரம் அந்த டைம் வரும், அந்த டேட்டாவை பேக்கப் எடுக்கும், அந்த பேக்கப் எடுத்த டேட்டா S3க்கு மூவ் ஆகும். இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். புரியுதா கைஸ்? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப யாருக்கு நான் பாலிசி அப்ளை பண்ணுவேன்? டு whom I want to apply the policy. அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷனா AWS என்ன கொடுக்குறாங்கன்னா ரோல்ன்ற ஒரு விஷயம் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரோல் இருக்குல்ல, அந்த ரோலுக்கு நம்ம பாலிசி அட்டாச் பண்ண முடியும். ஓகே, now இந்த ரோல் யாருக்கு வேணும்? நம்மளோட EC2க்கு அந்த ரோலை கொடுத்துருவோம். EC2க்கு ரோல் கொடுத்துட்டேன். அந்த ரோல்ல S3 ஆக்சஸ் பண்றதுக்கான பாலிசி, அதாவது பெர்மிஷன் இருக்கு. அப்ப அந்த பெர்மிஷன் யூஸ் பண்ணி இந்த EC2 என்ன பண்ணும்? டேட்டாவை S3க்கு புஷ் பண்ணி விட்டுரும். இதுல டவுட் இருக்கா? டைரக்டா இது கம்யூனிகேஷன் இல்லாம ரோல் வழியா பாலிசி கிரியேட் பண்ணி கம்யூனிகேஷன் ஆமா. பண்ணி S3க்கு மூவ் பண்ணுவோம். ஆமா, ரோல்ன்றது ஒரு டோக்கன் மாதிரி, S3 ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி. அந்த கால் இருக்குல்ல, நான் டேட்டாவை புஷ் பண்ண போறேன், உனக்கு ஓகேவா? அப்ப S3 அதை எப்படி வேலிடேட் பண்ணும்? உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா, ரோல் இருக்கான்னு கேட்கும். அந்த ரோல் தான் இது. ஒரு டோக்கன் மாதிரி வைங்களேன், கைண்ட் ஆஃப் அ டோக்கன். குரு, உங்களுக்கு கிளியரா குரு? பழனி கிளியர் ப்ரோ. ஓகே, கிளியர் சார். ஓகே, அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரோலுக்கு சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். அதுதான் ரோல். எப்பயுமே ஒரு அத்தான்டிகேஷன் இருக்கும். அத்தான்டிகேஷன்னா என்னது? ஓகே, இப்ப நமக்கு ஒரு OTP வருது இல்ல, இப்ப எதனா ஒரு விஷயம் வருதுன்னா OTP வருது இல்ல, அது எதுக்காக? கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த மாதிரிதான் S3 எப்படி கன்ஃபார்ம் பண்ணும்? டேட்டா உள்ள எடுத்துக்கலாமா வேணாமான்ட்டு. ரோல் இருந்தா டேட்டாவை எடுத்துக்கும், ரோல் இல்லைன்னா என்ன பண்ணும்? இது அனுப்புற டேட்டாவா அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ்க்கு நம்ம ரோலை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சொன்னேன், நமக்கு ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ்லயே ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட், இந்த ரோல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம EKS கிளாஸ், ECS கிளாஸ், இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கிளாஸ்லயுமே நம்ம ரோல் தான் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ரோல் வச்சு தான் பண்ணணும். ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேடா, இப்போ அதை எப்படி செட் பண்றது நம்ம பார்ப்போம். இப்போ இங்க போறேன், ரூல்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு EC2 சர்வர்ல எடுத்துட்டு S3 ஆக்சஸ் பண்ண போறேன். அதுக்கு ரோல் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் ரோல். இப்ப யாருக்கு நான் ரோல் கிரியேட் பண்ணணும்? ஓகே, யாருக்காக நான் ரோல் கிரியேட் பண்ண போறேன்? நான் EC2 சர்வருக்கு நான் ரோல் கிரியேட் பண்ண போறேன். EC2 சர்வர் அந்த ரோலை வச்சு என்ன பண்ண போகுது? டேட்டாவை எல்லாமே S3க்கு புஷ் பண்ண போகுது. அப்ப அதுக்கு பாலிசியா நம்ம கிரியேட் பண்ணணும். ரோல் பிளஸ் பாலிசி ரெண்டுமே கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் AWS சர்வீஸ்க்கு ரோல். எந்த சர்வீஸ்? EC2. இப்ப காமன் யூஸ் கேஸ்னு சொல்றான் பாருங்க, இது எல்லாமே யூஸ் கேஸ். EC2 தான் எனக்கு தேவை. ஓகே, EC2 இது கீழே போறேன். நெக்ஸ்ட் யார் ஆக்சஸ் பண்ண போறாங்க? பாலிசி. ஃபர்ஸ்ட் ரோல், EC2க்கு ரோல், அப்புறம் பாலிசி. யார் ஆக்சஸ் பண்ண போறாங்க? S3. அப்ப S3யோட ஃபுல் பெர்மிஷன் நான் கொடுக்குறேன் இந்த ரோலுக்கு. கீழே போயிட்டு நெக்ஸ்ட். இப்ப அந்த ரோலுக்கு ஒரு பேர். என்ன ரோல்னா EC2 S3 IAM ரோல் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். கிளியரா?
டிஸ்கிரிப்ஷன் இந்த என்ன சொல்றாங்க பாருங்க, allows EC2 instance to call AWS service on your behalf. இதுக்கு என்ன அர்த்தம்? ஹியூமனுக்கு பதிலா நம்மளுக்கு பதிலா EC2 வந்து S3 கிட்ட பேசி EC2வே என்ன பண்ணும், S3 கூட பேசி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். அவ்வளவுதான், வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். அதான் ரோல். ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி கீழே வர அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு JSON பாலிசி. எல்லாமே பேக் எண்ட்ல JSON தான் க்ளவுட் பொறுத்த வரைக்கும். இப்போ கீழே போயிட்டு கிரியேட் ரோல். இப்போ எனக்கு ரோல் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க இங்க. ஓகே, ஸோ இது கீழே போறேன். இப்ப EC2 இப்போ நான் ரோல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரோலை வச்சு நான் சர்வருக்கு பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஸோ ஃபார் தட் ஐ நீட் டு ஹேவ் ஒன் சர்வர். லான்ச் இன்ஸ்டன்ஸ், IAM ரோல் டெஸ்ட் சர்வர். ரோல் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு சர்வர். சும்மா அது அமேசான் லினக்ஸாவே இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்க என்ன ட்ரை பண்ணுங்கன்னா உபுண்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக தான் நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதான் ஈஸியஸ்ட் வே. இது வந்து நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுல நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன ரீச் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த விஷயம். ஏன்னா நீங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் ப்ரொவைட் பண்ற சொல்யூஷன் உங்களுக்கு ஆழமா பதியும் உள்ள. ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து ஆபத்து இருக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கு போயிட்டு அந்த பக்கம் ஆபத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க அமேசான் லினக்ஸ் எடுக்காம உபுண்டு எடுங்க. இது எடுத்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க இந்த கிளாஸை. ஓகே, கீழே போறேன். எல்லாமே டிஃபால்ட்டா விட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் அ கீப்பர். சிம்பிளா மை கீ சும்மா ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் கீப்பர். பிரச்சனையே இல்லை. செக்யூரிட்டி குரூப்பும் அப்படியே இருக்கட்டும். எதையும் நான் மாடிஃபை பண்ணல. கான்ஃபிகரேஷனும் எனக்கு ஸ்டோரேஜ் 8 இருக்கட்டும். ஆனா நான் மாடிஃபை பண்ண போறது ஒரே இடம் தான், அட்வான்ஸ் டீடைல்ஸ். இதுல இங்க என்ன இருக்குன்னா IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். இதுதாங்க, இதான் கேட்பான் இன்டர்வியூல. எப்படி நீ ஒரு சர்வருக்கு ரோல் அட்டாச் பண்ணுவ அப்படின்னு கேட்பான். நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ற டைம் இருக்குல்ல, இப்போ இது வந்து கிரியேட் பண்ற டைம், அந்த சர்வரை உருவாக்குற டைம். அப்ப அட்வான்ஸ் டீடைல்ஸ் கீழே IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துருச்சா நான் கிரியேட் பண்ண ரோல். இங்க இந்த ரோல் சூப்பர். இப்ப கீழே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ரோலும் இருக்கு. இப்ப செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா EC2 கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ட். நான் உள்ள வந்துட்டேன்னா உள்ள வந்துட்டு சூடோ -i. இது வந்து ஷார்ட்கட். நான் என்ன பண்ணுவோம், சூடோ சுவிட்ச் யூசர் -root அப்படியும் போடலாம். இல்ல சூடோ -i அப்படியும் கொடுக்கலாம். நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் AWS இப்ப நம்ம எப்படி ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா AWS
கிளவுட் இருக்குல்ல, அந்த கிளவுட வந்து பார்த்தீங்கன்னா we can work in 2 ways. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா GUI கன்சோல். ஒன்னொன்னு என்னது? வாட் இஸ் தி செகண்ட் மெத்தட்? CLI. CLI, அதாவது கமாண்ட்ஸ். நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம்னா AWS கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு வழியில எது ஈஸியஸ்ட் வேன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஈஸியஸ்ட் வே. திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் வே, கமாண்ட் தான். ஸோ இப்போ நம்ம AWS கமாண்ட் லேர்ன் பண்ண போறோம். இதுக்கு இப்போ நான் ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்க உபுண்டுல போய் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அதுக்கான ஹிண்ட் என்னன்னா AWS CLI அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். CLIல ஒர்க் பண்ணோம்னா என்ன இருக்கணும்? நம்ம அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ GUIல நம்ம எந்த அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம குரோம் ஓபன் பண்ணி இந்த பாருங்க வெப் அப்ளிகேஷன் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கமாண்டா ஒர்க் பண்றப்ப நமக்கு என்ன வேணும்னா AWS -, வெர்ஷன். நமக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்கணுங்க. எப்படி அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண அந்த மாதிரி AWS CLI நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் AWS ஒர்க் ஆகும். AWS கொடுத்தீங்கன்னா வெறும் AWS கால் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவன் காட்டுறான் பாருங்க AWS ஆப்ஷன்ஸ் கமாண்டு, சப் கமாண்டு, பேராமீட்டரு. அப்ப ஹெல்ப்னு கொடுத்துட்டா அதுல என்னென்னலாம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வரும். இங்க பாருங்க ஃபுல்லா வந்து ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணுவான் என்னென்ன பண்ணலாம் நீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது நமக்கு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். இப்போ நான் என்ன செக் பண்ணோம்னா AWS S3 LS தான் என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் கமாண்ட். AWS S3 பக்கெட்ல இருக்கிற S3ல இருக்கிற பக்கெட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணு. லைனக்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? நான் அனுப்பின அந்த இதுல இருந்து கமாண்ட் எல்லாம் கைஸ், டைம் கிடைக்கிறப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பண்ணாம நம்ம கத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் கத்துக்க முடியும். நீங்க தள்ளி போட்டீங்கன்னா எதையும் கத்துக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல என்ன கேட்டேன்னா டெடிகேட்டடா இதுக்காக ஒரு 3 months நான் கேட்டிருக்கேன். ஓகே, பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் போறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். சோ AWS ஓகே சார். S3 LS கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு பக்கெட் எல்லாம் ஷோ பண்ணும். ஷோ பண்ணுதா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப EC2வால S3 ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நான் இந்த ரோலை நான் ரிமூவ் பண்ணிட்டா என்னால பார்க்க முடியுமா பக்கெட் எல்லாத்தையுமே? இப்ப இந்த EC2 சர்வர் வந்து நான் ரோலை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப என்னால ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு see the bucket. Can I able to see the bucket? பார்க்க முடியாது. அது செக் பண்ணிடலாமா? ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? ஓகே. இப்ப நான் இதானே என் சர்வர். அப்ப மேல ஆக்ஷன், இங்க செக்யூரிட்டி இருக்கும். இப்படியும் நம்ம அட்டாச் பண்ணலாம். அப்ப என்ன கேட்பா இன்டர்வியூல, சரி இப்ப நீ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அட்டாச் பண்ணி காட்டினேன், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பா முடியும். மாடிஃபை ரோல், IAM ரோல் இருக்கா, இங்க போய் நம்ம ரோலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். நோ IAM ரோல். இப்ப ரோல் இருக்கா என் சர்வருக்கு? நோ சார். அப்ப ரோல் இல்லனா அது என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடி ரோல் இருந்துச்சு, நம்மளோட பக்கெட் எல்லாம் கிளியரா ஷோ பண்ணிச்சுங்க பாருங்க. AWS பக்கெட், Dia3 இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்ப அதே AWS S3 LS கொடுக்குறேன். இது பாருங்க, unable to locate credentials. நீ கிளவுட்ல போய் நான் பக்கெட் லிஸ்ட் பண்ண சொல்றேன், ஆனா அதுக்கான பர்மிஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லுது. கம்ப்ளீட் பண்ணிச்சா? அதோட கம்ப்ளீட் பண்ணாம you can configure credentials by running. இவன் என்ன சொல்றான்? AWS configure. இருந்தாலும் உங்களால பெர்மிஷன் ப்ரொவைட் பண்ண முடியும், அதுக்கு இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்.
இவன் என்ன கேக்குறான் பாருங்க இங்க புதுசா ஆக்சஸ் கீன்னு ஏதோ ஒண்ணு கேக்குறான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு ஒரு சர்வருக்கு நீங்க என்ன பண்ணலாம், ரோல் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க யூ கேன் லாகின் அ யூசரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ. இப்ப நம்ம கிட்ட எத்தனை யூசர் இருக்காங்க? ஹவு many யூசர் we have? 2 யூசர். ஜனா, 2 யூஸ் அதுக்கப்புறம் குரு. தயா குரு. ஓகேவா? இப்ப குரு. இதுல யாருக்கு S3 பெர்மிஷன் இருக்கு? ஜனாக்கா, குருக்கா? ஜனாக்கு மிஸ்திரி permission. ஜனாக்கு ஜனா அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஜனாவை லாகின் பண்ண போறேன். ஸோ how I'm going to do that? Again ரொம்ப சிம்பிள். யூசர் வந்துருங்க, IAM கன்சோல் வந்துட்டேன். யூசர், அதுல யாருக்கு S3 இருக்கு? ஜனாக்கு இருக்கு. செக் பண்ணிக்கிறோம் ஒரு வாட்டி. எஸ், லிஸ்ட் பக்கெட் பாலிசி இருக்கு ஜனாக்கு. இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது இங்க? கிரெடென்ஷியல்ஸ் அதானே? ஐடி அது- அதுதானே. இவன் என்ன கேக்குறான்? கீ You can configure the credentials by running AWS configure. அப்ப என்கிட்ட ஒரு யூசர் இருக்கான், அவனுக்கு பெர்மிஷன் இருக்கு. அப்ப செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ், அதுல கன்சோல் லாகின் இல்ல, MFA இல்ல. இந்த MFA நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டாஸ்கா பண்ணுங்க. மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட்குள்ள லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால லாகின் பண்ண முடியும். இப்ப நான் ஜனா இருக்காங்கல்ல, பாத்தீங்கன்னா நான் அப்படியே சிம்பிளா லாகின் பண்ணிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா MFA நீங்க அவங்களுக்கு அசைன் பண்ணலாம். அப்ப அவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டாதான் அவங்க என்ன பண்ண முடியும், செக்யூர் லாகின் பண்ண முடியும். MFA எதை இது பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? செக்யூர் லாகின் பண்ணுது. இதை வந்து ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணுங்க இந்த கிளாஸ்ல. ஸோ யூ நீட் டு ப்ரொவைட் த MFA டோக்கன். சரியா? ஓகே. இப்ப அதுக்கு கீழே இங்க என்ன இருக்கு? access keys நமக்கு என்ன தேவைப்படுது? access key. கரெக்டா? access key id ஸோ இவன் என்ன சொல்றான் பாருங்க, யூஸ் ஆக்சஸ் கீ டு சென்ட் ப்ரோக்ராமேட்டிக் கால்ஸ் டு AWS. எங்க இருந்து? ஃப்ரம் AWS CLI. அப்ப இதுதானே நம்ம கிளவுடுக்கு நம்ம ப்ரோக்ராமேட்டிக் கால் சென்ட் பண்ண முடியுமா? AWS அப்ளிகேஷன்ல இருந்து ப்ரோக்ராமேட்டிக் கால்ஸ்னா என்னது? நான் சொல்றேன் இல்ல, AWS S3ல இருக்கிற பக்கெட்டை லிஸ்ட் பண்ணு, இதான் ப்ரோக்ராமேட்டிக் கால். ஓகே. ஸோ அப்ப இங்க போய் என்ன பண்றேன், கிரியேட் ஆக்சஸ் கீ. CLA தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். CLA நான் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே போயிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் கிரியேட் ஆக்சஸ் கீ. இப்போ நமக்கு வந்துச்சு பாத்தீங்களா இங்க ஆக்சஸ் கீ, இதுதான் ஆக்சஸ் கீ. அதை அப்படியே காப்பி இங்க போய் எப்படி பேஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன கேக்குது? secret access key Select password. இங்க இருக்கா? அதையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட். ஓகே. அதுக்கு அடுத்து Default region. ரீஜியன் நேம் கேக்குது. அப்ப எந்த ரீஜன் நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த ரீஜனோட இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும். AP-South-1 இங்க இருக்கு பாருங்க, மும்பை. AP-South-1. இது அவுட்புட் ஃபார்மேட் நம்ம அப்படியே கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. JSON என்டர் பண்ணலாம், பை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இப்ப AWS S3 LS. இப்ப பாருங்க, I'm getting the result. அப்ப நம்ம என்னன்னா ஒன்னு சர்வருக்கு ஒரு ரோல் இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா ஒரு யூசர் லாகின் இருக்கணும். அப்ப அந்த யூசர் லாகினுக்கு நமக்கு ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் தேவைப்படும். ஐ ஹோப் யூ பீப்புள் got this.
அந்த எனி யூசருக்கு டவுட்ஸ் பர்மிஷன்ஸ் இருக்கணும்ல? எஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஓகேவா? பர்மிஷன் இருக்கிற யூசர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஓகே. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போ என்னோட சர்வர் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. அப்ப அதுக்கு தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் யூசர். இப்ப ரெண்டாவது கேஸ், இப்ப சர்வர் கிளவுட்லயே இல்ல. இப்ப சர்வர் எங்க இல்ல, கிளவுட்லயே இல்ல. கிளவுட்லயே இல்லாத ஒரு சர்வர் பக்கெட் ஆக்சஸ் பண்ணணும். இப்ப என்ன பண்ணுவீங்க, இது நம்மளோட சர்வர். how you will provide the access? நம்ம என்ன பண்ணலாம், யூசர் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் லாகின் பண்ணிட்டு அந்த யூசருக்கு என்ன இருக்கும்னா, கிளவுட் ஆக்சஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் கீயும் அப்புறம் சீக்ரெட் கீயும் இருக்கும். அதாவது which is the password. ஓகே ப்ரோ. ஓகேவா? அவர் என்ன பண்ண, ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வச்சு இந்த கிளவுட்ல இருக்க இந்த பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுவார். அதான் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீன்றது டோக்கன், ஆக்சஸ் கீன்றது இந்த கிளவுடுக்கான ஒரு ஐடி மாதிரி. இந்த யூசர் கிளவுட் நேம் பாஸ்வேர்ட் அக்கௌண்ட்டுக்கான, மாதிரி வச்சுக்கணும். ஆமா, இந்த கிளவுட் அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஐடி தான் ஆக்சஸ் கீ, ஒரு டோக்கன் தான் சீக்ரெட் கீ. ஓகே, டவுட் இருக்கா இதுல யாருக்காச்சும்? இல்ல கிளியர் ப்ரோ. இப்ப இல்ல சர்வர்ன்றது நம்ம கிளவுட் நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளவுட்லயே இருக்குன்னா அதுக்கு ஒன்னு ரோல் கொடுக்கலாம், இல்ல யூசர் கொடுக்கலாம். சர்வர் வெளியே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரோல் கொடுக்க முடியாது. you can assign the user log. சர்வர் வெளியில இருந்ததுன்னா அது எப்படி ப்ரோ சொல்லுங்க, புரியல. ரோல்ல நம்ம எல்லாம். ஆன் பெர்மிஸ்ல இருக்கு, ஓகே ஓகே அந்த மாதிரி கேஸ் சினாரியோ இருக்கும்ல. ஓகே. அப்ப நம்ம S3 பக்கெட்ல நம்ம டேட்டா அப்லோட் பண்ணணும், அப்பனா யூசர் லாகின் பண்ணிருக்கோம். ஓகே, so coming back to the IAM. இப்ப நேத்து கிளாஸ்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, முதல்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணா அவனுக்கு டைரக்டா பெர்மிஷன் அட்டாச் பண்ணேன். அப்ப நான் ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு யூசருக்கு ஓகே பர்மிஷன் எங்க இருந்து வருது? ஒண்ணு அவனுக்கு நம்ம டைரக்டா அட்டாச் பண்ணலாம், அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஒரு குரூப்ல ஆட் பண்ணலாம். குரூப் ஆட் பண்ணி அந்த குரூப் பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம். ஆமா, அந்த குரூப்ல இருந்து அவனுக்கு பெர்மிஷன் வரும். இப்ப யூசர் குரூப்னு கொடுக்குறேன், சர்வர் அட்மின் ஒரு குரூப் இருக்கு, அதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இன்னொருத்தர் ஆட் பண்ண போறேன். ஒருத்தர் தான் சார். இப்ப சர்வர் அட்மின் ஆட் யூசர் ஜனாவான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஜனாக்கு 2 பெர்மிஷன் இருக்கும். ஒண்ணு நம்ம டைரக்டா கொடுத்தது, ஒன்னொன்னு குரூப்ல இருந்து வந்துச்சு. இதுவும் கேட்பாங்க இன்டர்வியூல, ஒரு யூசருக்கு how many ways you can provide the permission? We can provide directly or we can add the user to a group. இது ஒரு குயிக்கான இன்டர்வியூ கொஸ்டின். அதே மாதிரி பாலிசி டைப்ல AWS மேனேஜ்ட் பாலிசி, கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி. ஓகே, இப்ப சில டாஸ்க் நான் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா, ஒரு குரூப்புக்கு எத்தனை யூசர் வரைக்கும் ஆட் பண்ண முடியும் நான் கேட்டிருந்தேன். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து ஒரு யூசருக்கு எத்தனை பெர்மிஷன்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம், இது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு யூசரை எத்தனை குரூப்ல ஆட் பண்ண முடியும், how many groups a user can be added. இதெல்லாம் எப்படின்னா குயிக்கா, லைக் ஒரு இன்கேஸ் நீங்க எதனா ஒரு எக்ஸாமினேஷன் ரெடி பண்றீங்கன்னு வைங்களேன், அப்ப இது யூஸ் ஆகும். இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்க மாட்டான். கிளியரா இது? சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து குரூப் சர்வர் அட்மின் அவருக்கு ஒரு பர்மிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இதுல ரெண்டு பர்மிஷன் இருக்குல்ல ப்ரோ, இது 2 பர்மிஷனுமே வந்து ஆக்சஸபிளா இருக்குமா இந்த யூசருக்கு? இருக்கும். ஓகே, இப்ப அதுதான், இப்ப ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். ரைட்டா? அந்த குரூப்புக்கு
EC2 சர்வர் இருக்குல்ல, EC2 சர்வரோட ஃபுல் பர்மிஷன் இல்ல S3 பாத்துக்கலாம். S3 சர்வரோட ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன் அந்த குரூப்புக்கு. ஓகே ஓகே, அந்த குரூப்ல நான் வந்து ஜனாவை ஆட் பண்ணிட்டேன். ஜனாக்கு இப்ப என்ன பெர்மிஷன் இருக்கும்? S3 பர்மிஷன்ஸ் இருக்கும். S3யோட ஃபுல் பர்மிஷன் இருக்கும். பெர்மிஷன். இப்ப ஜனாக்கு நான் என்ன பண்றேன்னா டைரக்டா வெறும் பக்கெட்டை லிஸ்ட் பண்ற மாதிரி லிமிடெட் பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, அதான் ப்ரோ क्वेश्चन. இது ரெண்டு பர்மிஷன்ல அது எதை அதுதான் வர அந்த இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ரெண்டு பர்மிஷன் அது எதை எடுத்துக்க போகுது, ஓகே அத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ ஓகே which will have the highest precedence. precedence-னா முன்னுரிமை. எதுக்கு? குரூப்பா இல்ல டைரக்டா அட்டாச் பண்ணதுக்கா? which is going to have the highest precedence. அப்ப இந்த கிளாஸ் என்னென்ன டாஸ்க்னா MFA இந்த குரூப்புக்கா டைரக்ட் பெர்மிஷனுக்கு ஹையர் பிரசிடென்ஸா, அதுக்கப்புறம் ஒரு குரூப்ல எத்தனை யூசர் ஆட் பண்ண முடியும் அண்ட் ஒரு யூசரை எத்தனை குரூப்ல வரைக்கும் நம்ம ஆட் பண்ண முடியும் அது, அப்புறம் how many user can be created in IAM, எத்தனை யூசர் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும் இந்த அக்கவுண்ட்ல. இதெல்லாம் செக் பண்ணுங்க, எல்லாம் கூகுள் பண்ணா வந்துரும். ஓகே ப்ரோ. ஓகே, சோ क्वेश्चंस எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. So with this we have completed our today's class. அதுக்கு அடுத்து இன்னொரு லாஸ்டா ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா இன்லைன் பாலிசின்னு இருக்குல்ல. ஆமா ப்ரோ. ஓகேவா? நார்மல் பாலிசிக்கும் இன்லைன் பாலிசிக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டா கேக்குற இன்டர்வியூ क्वेश्चन. ஓகே, இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நோட் பண்ணிட்டு உங்க செல்லியும் பார்த்துட்டு வாங்க. difference between a policy and inline policy. இப்போ நம்ம பாலிசி கிரியேட் பண்றோம்ல, கிரியேட் பண்ணி ஒரு யூசருக்கு அட்டாச் பண்றோம். அந்த யூசரை நம்ம டெலீட் பண்ணா கூட அந்த பாலிசி அப்படியே இருக்கும். ஆனா இன்லைன் பாலிசி அப்படி கிடையாது, அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க, நான் அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சோ கைஸ், சோ thank you ப்ரோ நெக்ஸ்ட் இந்த இது மட்டும் வந்து பார்த்து சொல்லுங்க ப்ரோ. இது இந்த பக்கெட் நம்ம லிஸ்ட் பண்ணனும். லிஸ்ட் பக்கெட் மட்டும் தான் கொடுத்தா உள்ள இருக்க